அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. டெஸ்ட் நம்பர் 5 உடைய தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? டைரக்ட்டா கொஸ்டின் போயிரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரித்தெழுதுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரித்தெழுதுகல ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. வீலநதன்றன்றன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. வீலநதன் டரன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம லைட்டா நம்ம அழுத்தமா சொல்லி பாருங்களேன். இது நமக்கு ஈஸியா ஆன்ஸர் கிடைக்கும். வீலனது கூட்டல் அன்று கூட்டல் அரண் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வீலன தன்று. வீலன கூட்டல் தன்று. அப்ப இங்க உயிர்மெய் எழுத்தா இருக்கு. இங்கேயும் உயிர்மெய் எழுத்தா இருக்கு. அப்ப நாவும் தாவும் சேருமானா ஆட்டோமேட்டிக்கா சேராது. ஆப்ஷன் ஏவ கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 1 செகண்ட். இந்த வார்த்தையை நான் அப்படி எழுதுறேன். ஆப்ஷனு தேர்ட் ஆப்ஷன் எழுதுறேன். இப்போ வீலனது அப்படின்னு எழுதுறேன். வி லா நா து அப்படின்னு எழுதுறேன். அப்போ ஃபைனல் லெட்டர் என்னவா இருக்குன்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்து 2வா இருக்கு. அப்ப இத உடைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, இட்டு கூட்டல் ஊன்னு கிடைக்குது. ஓகே ரைட். இது இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அடுத்த வார்த்தை என்ன குடுத்துருக்காங்கன்னா, அன்று அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப அன்று அப்படிங்கும்போது, இது வந்து சேருது. ஆட்டோமேட்டிக்கா வருமொழி ஆயிரும். அப்ப ஆ அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து வரும்போது, இந்த இட்டு கூட இருக்கக்கூடிய ஊ அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, கேன்சல் ஆகுது. அதுதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இந்த இட்டு அப்படிங்கிறதோட ஒரு மெய் எழுத்த விட்டு போட்டு ஊ அப்படிங்கிறது தானா போயிருது. அப்ப மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா, வி, லா, நா, இட்டு கூட்டல் ஆ என்ன கிடைக்குன்னா, தான்னு கிடைக்கும். அப்ப வீலன மீதி என்ன இருக்கு அப்படின்னா, இன்னு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ இருக்கு. இந்த ரூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வார்த்தைக்கும் அடுத்த ஒரு வார்த்தை சேர்க்கிறோம். அரண் அப்படின்னு சேர்க்கிறோம். அப்ப அரண் சேர்த்தோம் அப்படின்னா, இந்த ரூல நமக்கு 2ஆ உடைக்கலாம். உடைக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா, இற்று கூட்டல் ஊன்னு கிடைக்குது. அப்போ தோடு வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னா, அரண் இருக்கு. அரண்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குன்னா, ஆ இருக்கு. அப்போ உயிரெழுத்து தான் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல ஊ இருக்கு. அப்போ உயிர்வரின் உட்குரல் மெய் விற்று ஓடும். அப்ப மீதி சேர்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த ஊ அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சுன்னா, என்ன இருக்கு அப்படின்னா, இற்று கூட்டல் ஆ என்ன ஆகுதுன்னா, ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வி, லா, நா அடுத்தது தா, இன், இற்று கூட்டல் ஆ என்ன இருக்குன்னா, இருக்கு. மீதி எடுக்கிற 2 லெட்டர் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ரா, இன். அப்போ வீலன தன்றரன் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனலா கிடைச்சிரும். சரிங்களா? இது நம்ம போட முடியுமானா, வீலன தன்று. இதுல 2 வார்த்தை இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம இது எடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப இது எத்தன சிலபிள் வேர்டா வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 சிலபிள் வேர்டா வருது. ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சி தான் சரியான ஆன்சர். வீலன தன்றரன் அப்படிங்கிறதுல வீலனது கூட்டல் அன்று கூட்டல் அரண். அதுதான் சரி. சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துருவோம். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் பாருங்க. அறிவு பகுதி அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு பகுதி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த லை வருது அப்படின்னா, கலை குண்டுல தான் வருது. சரிங்களா? அறிவு பகுதி, ஞானம், கலை இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன வருது அப்படின்னா, குண்டுல தான் வருது. அப்ப அறிவு பகுதி அப்படின்னா ஆப்ஷன் என்ன வருதுன்னா, ஏ தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி தான் கரெக்ட். சரிங்களா? இப்ப மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, கலை அப்படின்னு இருக்கு. கலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, பயிரில் முளைப்பது. அப்ப பயிரில் முளைப்பது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம பயிர் வளர்க்குறோம். பயிர் வளர்க்கும்போது வேஸ்டேஜ் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில புல்லுக இருக்கும். அப்ப களை எடுக்கிறோம்னு சொல்றோம். அப்ப அந்த புல்லுகள என்ன பண்றோம்னா, எடுக்கிறோம். அப்ப வேஸ்டேஜான பொருட்கள என்ன பண்றோம்னா, எடுக்கிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, களை அப்படிங்கிறது பயிர் முளைப்பது. பயிர்ல இடையில முளைக்கக்கூடியதுக்கு பேர் தான் பயிரில் முளைப்பது தான் களை. இதே சிறப்பு லகரம் இருக்கு பாருங்க, கலை. இந்த கலைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, மூங்கில் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா, மூங்கிலுடைய அடிப்பகுதி அதுவும் சொல்லலாம். கலை. மூங்கிலுடைய அடிப்பகுதி அதுவும் சொல்லலாம். அடுத்தது 4த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தலை. தலை இருக்கு. இந்த தலை அப்படிங்கும்போது ஒண்ணு என்ன சொல்லலாம்னா, இலை, குண்டுலையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, தழைத்தல் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? தழைத்தல் இதுவும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, ஏ தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. புனையிலும் புல்லென்னும் நட்பு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய குடுத்துட்டு, இதற்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் நல்லா அழுத்தமா படிச்சிரணும்.
அப்ப புல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா, கீழ தரையில தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, புல் வளருது. அந்த புல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல். அப்ப கீழைக்கு எதிர்ச்சொல் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, மேலே தான் மேலான. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். செகண்ட் தான் கரெக்ட். பி. ஏ, பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 4வது கொஸ்டினு சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்வு செய்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. சந்திப்பிழை உள்ள அப்ப தப்பானது தான் கேட்குறாங்க. சந்திப்பிழை அற்றது கிடையாது. சந்திப்பிழை உள்ள. சரிங்களா? ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு முன்னாடி சிலபஸ்ல பழைய சிலபஸ்ல இருந்த பாட்டு. சரிங்களா? அதுல குடுத்துருக்காங்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. ஆக்சுவலா புக்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு மொழியே மொழியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா? மொழியே அடுத்தது மொழியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. இது யார் எழுதுனான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கா. நமச்சிவாயர் அவருடைய பாடல் தான். சரிங்களா? கா. நமச்சிவாயர். நமச்சிவாயருடைய பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்ப இதுல எது தவறா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே சரிதான். தென்னாடு விளங்குற இத்து வர வேண்டும். சரிங்களா? தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் என்ன இருக்குன்னா தப்பா இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 4த்துக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? செகண்ட் தான் தப்பா இருக்கு. ஏன்னா சந்திப்பிழை உள்ள தான் கேட்டிருக்காங்க. சி பாருங்க. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழியே அப்படின்னு அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கா. நமச்சிவாயருடைய பாடல் தான். சரிங்களா? நமச்சிவாயர் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது பழைய நமக்கு கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? நமச்சிவாயர். ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 5க்கு போயிரலாம். 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பிரித்தெழுதலை கண்டறிக அப்படின்னு குடுத்துருக்காங்க. பார்த்துருவோம். ஈரார் ஆண்டு. ஈரார் ஈரார் ஆண்டு. சரிங்களா? ஈரார் ஆண்டு அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 ஈறுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு தான் வரணும். ஈறு கூட்டல் வந்துரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் 1 தவறு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரெட்டாண்டு. ஈரெட்டாண்டு அப்படின்னாலே 2, 8 ஆண்டு தான். சரிங்களா? 2, 8 ஆண்டு தான். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. 3வது ஆப்ஷன் பாருங்க. ஐந்தாய். அப்ப ஐந்தான்னா 5, 5 ஆய். கரெக்ட்டானா? கரெக்ட். 4த் ஆப்ஷன் பாருங்க. மூவைந்தாய். அப்ப மூவைந்தான்னா 3 கூட்டல் 5 கூட்டல் ஆய் தான் 3 ஐந்தாய் தான் மூவைந்தாய் ஆகுது. அப்ப 4த் ஆப்ஷனும் தப்பு. அப்போ 5வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, ஆப்ஷன் சி தான் வருகிறது. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடலாம் டைரக்ட்டா. ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. ஒளி மற்றும் ஒளி. ஒளி வேறுபாடு, பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு கரெக்ட். திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் கரெக்ட். மணமக்களை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 3 சுழி நா வர வேண்டும். 2 சுழி நா இருக்கு. ஆப்ஷன் டக்குன்னு கேன்சல் பண்ணிடணும். டைமிங் வச்சு தான் போடணும். டக்குன்னு கேன்சல் பண்ணிடணும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு நா கரெக்டா இருக்கு. திருமண வீட்டிற்கு இருக்கு. நா இருக்கு. மணமகள் அப்படி மணமக்களை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஓகே ரைட். இது வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் 1 செகண்ட் பார்த்துக்கலாம். பாருங்க. 3rd ஆப்ஷன் கண்ணன் திருமண வீட்டிற்கு வர வேண்டும். அப்ப வரல. இதோட கேன்சல் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுங்கிறது கிடையாது. அடுத்தது பாருங்க 4த் ஆப்ஷன் கண்ணன் திருமண வீட்டிற்கு இருக்கு. சென்று மனமகிழ்ச்சியுடன் மனமகிழ்ச்சினா ஆட்டோமேட்டிக்கா மனம் அப்படின்னா உள்ளம். இந்த மனம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க வராது. அப்போ 4த் ஆப்ஷன் வராது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தாராளமா எடுக்கலாம். 6வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? அதெல்லாம் டக்குன்னு போட்டுறணும். பாதி தூரம் போகும்போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். அதோட நம்ம நிப்பாட்டிடணும். ஃபுல்லா நம்ம படிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வேஸ்ட் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நொய்மை. நொய்மை அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நொய்மைனா மென்மைன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? நொய்மை அப்படின்னா மென்மை. அப்போ மென்மை தான் அர்த்தம். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நொய்மையோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா, திண்மை, கடினமானது. அப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பி தான் சரியான ஆன்சர். செகண்ட் தான் சரி. சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். சரிங்களா? விரைவாக வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் என்ன பண்ணவில்லைன்னா வரவில்லை அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட்.
அப்போ கொஸ்டின் 8ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அப்ப இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா வினைகள் தான். 2 வினைகளோட பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. இதே ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது, கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான். சரி. அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான். அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் எடுக்க வேண்டியது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9 சந்திப்பிழையற்ற. அப்ப சந்திப்பிழையற்றனா சரியானத தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நல்லா தெளிவாக வாசிக்க வேண்டும். சரிங்களா? ஆப்ஷன் 1 பாருங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, முல்லைக்கு தேர் தந்து. அப்ப முல்லைக்கு அப்படிங்கிறது இத்து வருது. ஓகே ரைட். எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். அடுத்தது தேர் தந்து மழை மேகத்தை விட இப்பு. கரெக்ட் தான். மழை வேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. ஓகே கரெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வச்சுக்குவோம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, முல்லைக்கு தேர் தந்து ஆ மழை மேகத்தை விட இப்பு வர வேண்டும். அப்ப இப்பு இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா செகண்ட நம்ம என்ன பண்ணலாம்னா, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 1 கரெக்ட். 3 ஆப்ஷன் பாருங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே என்ன பண்றான் அப்படின்னா, சொல்லுக்காக இத்து வர வேண்டும். சொல்லுக்காக. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 3 வராது. சரிங்களா? 4த் பாருங்க. புலவரின் சொல்லுக்காக இத்து வருது. தன் தலையையே தரத் துணிந்தான். இத்து வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 4த் கரெக்ட். அப்போ 1ம் 4ம் கரெக்ட். 2, 3 அப்படிங்கிறது தப்பு. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிழையற்றது தான் கேட்டிருக்காங்க. சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4 தான் சரி. இதே வந்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாலும் ஆன்சர் எங்க போயிரும் அப்படின்னா 2, 3க்கு போயிரும். இது எடுத்துற வேண்டாம் இப்போதைக்கு. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 குடுத்துருக்காங்க பாருங்க. பீடு. பீடு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங். ஃபர்ஸ்ட் பாருங்க பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத கண்ல பார்த்து என்ன பண்ணுவோம்னா, சிறப்புன்னு தான் அடிக்க வருவோம். ஆனா கொஸ்டின் ஃபுல்லா படிங்க. எதிர்ச்சொல் தருக அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீடு அப்படின்னா சிறப்பு வருமா? வராது. சிறப்புக்கு நேரா ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படின்னா, இழிவு. அதுதான் சரி. சரிங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்த்துருவோம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வார்த்தைகள் குடுத்துருக்காங்க 2 வார்த்தைகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 தொடுத்தல், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொடுதல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப தொடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிகலன்கள், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, தொடுத்தல் தான் பண்றோம். அப்போ அணிதல். அணிதல் அப்படின்னா என்ன பண்றோம்னா, போட்டுக்கிறது. தொடுதல் அப்படிங்கிறத டச் பண்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னா, தீண்டுதல் அப்படிங்கிறதா வருது. ஆப்ஷன் 11வது கொஸ்டினுக்கு 3 ஆப்ஷன் தான் கரெக்ட். சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 சந்திப்பிழையற்ற. சந்திப்பிழையற்றன். கொஸ்டின் நல்லா தெளிவா அழுத்திரணும். சந்திப்பிழையற்ற. அப்ப சரியானது தான் கேட்கறாங்கன்னு அர்த்தம். 12வது கொஸ்டின். பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு, கைவினை கலைஞர்களுள். கைவினை கலைஞர்களுள். கைவினை இக்கு வர வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஏ வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. கைவினை இக்கு வருது. கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வேன். அப்போ ஒன்றை இக்கு வர வேண்டும். அப்ப இதோட கேன்சல் பண்ணலாம். பியும் வராது. சி பாருங்க. கைவினை இக்கு வருது. கலைகளுள் ஒன்றை இக்கு வருது. கற்றுக்கொள்வேன் இக்கு வருது. சரியான ஆன்சர். எதுக்கும் 4த் ஆப்ஷன் பாத்துரலாம் பாருங்க. கைவினை இக்கு வருது. கலைகளுன்னு கொடுது. அப்ப இங்க வரவே வராது. அப்ப 4த்தும் வராது. அப்ப 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, சி தான் சரி. சரிங்களா? 4 டக்கு டக்கு டக்குன்னு செக் பண்ணிறணும். சரிங்களா? 12வது கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13 ஐ, ஔ அப்படிங்கிற ஒரு 2 லெட்டர் குடுத்துருக்காங்க. ஐ மற்றும் ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் என்னன்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, அளபடையானா கிடையாது. அளபடை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, அளபடை அப்படின்னாலே மீனிங் என்னன்னா, நீண்டு ஒலிக்கக்கூடியது. அப்ப நெடில் எழுத்து ஆ இருக்குன்னா, அதோடைய அளபடை போடும்போது குறில் ஆ போடுவோம். நெடில் ஈ இருக்குன்னா, அதோடைய குறில் ஈ போடுவோம். அதே மாரி ஊ இருக்குன்னா, நெடில் இருக்குன்னா குறில் போடுவோம். இந்த ஐக்கும், அவ்வுக்கும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துக்கள்ல ஐக்கு என்ன போடுவோம்னா, ஈ போடுவோம். அவ்வுக்கு என்ன போடுவோம்னா, ஊ போடுவோம். இதே பழையங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சரு பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னு எழுதும்போது, ஆ, ஈ அப்படின்னு தான் எழுதியிருக்கான். அவ் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, உ இப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. அப்ப இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, டிப்தாங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிப்தாங்ஸ். அப்ப டிப்தாங்ஸ் அப்படின்னால என்ன சொல்றோம்னா, கூட்டு ஒலிகள் அப்படின்னு அர்த்தம். கூட்டு ஒலிகள். சரிங்களா?
அப்போ இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம அவ்வைன்னு எழுதுறோம். சரிங்களா? அவ்வை எப்படி எழுதுறோம்? இதே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய புக்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆ, இவ், வை இப்படி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆ, இவ், வை இப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ என்னாகுது இந்த அவ் அப்படிங்கிறது என்னவா எழுதியிருப்பான்னா, ஆ, ஊன்னு எழுதியிருப்பான். அப்ப இந்த ஊ தான் என்னவாகுதுன்னா, இவ்வாகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கால மாற்றத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவ் அப்படின்னு டைரக்ட்டாவே எழுதிடுறாங்க. அதே மாரி தான் ஐ. ஐ எப்படி ஆகும்னா, ஆ, ஈ இப்படிதான் இருக்கும். ஆ, ஈ தான் ஐ ஆகும். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, ஈ யா போட்டு மேல புள்ளி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஐயா இப்படி எழுதுறோம். முன்னாடி பழைய புக்ல, பழைய ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குன்னா, ஆ, ஈ, யா இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த ஈ அப்படிங்கிறது என்னவா போகுது அப்படின்னா, யா போட்டு மேல புள்ளி, ஈயா போகுது. சரிங்களா? இத கொஞ்சம் கத்து வச்சுக்கங்க. இது டிப்டாங்ஸ்ல வரக்கூடியது. அப்போ ஐ மற்றும் ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படக்கூடிய வீதம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா, சந்தியக்கரம். சந்தியக்கரம் அப்படின்னு அர்த்தப்படுகிறது. அப்போ சந்தியக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மற்றும் அவ்வு தான் வருது. சரிங்களா? சந்தியக்கரம் அப்படிங்கிறது ஐ மற்றும் அவ்வு தான் வருகிறது. ஓகேங்களா? ரைட். இப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 தான் சரி. 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் சரி. இதே இந்த எழுத்து பேருன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எழுத்து பேரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பகுபதர் உறுப்புகள் நம்ம படிச்சிருப்போம். பகுதி, விகுதி படிச்சிருப்போம். பகுதிக்கு, விகுதிக்கு இடையில வரக்கூடியது இடைநிலை. பகுதிக்கும், இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது சந்தி. இந்த இடைநிலைக்கும், விகுதிக்கும் இடையில வரக்கூடியது தான் சாரியை. இப்படி படிச்சிருப்போம். இந்த சாரியை தான் என்ன ஆகுது அப்படின்னா, எழுத்து பேராக மாறுகிறது. அப்ப அந்த சாரிகை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த எழுத்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அப்படிங்கிற ஒரு எழுத்த தான் என்ன பண்றாங்கன்னா, சாரிகைக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப எழுத்து பேரு எழுத்து அப்படிங்கும்போது எதுவா வருது அப்டின்னா, அப்படிங்கிறது தான் எழுத்து பேருடைய எழுத்தா வருது. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க 14வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, பௌதிகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? பௌதிகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பௌதிகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பௌதிகம் அப்படின்னா இணையான தமிழ் சொல் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பௌதிகம் அப்படின்னுடைய சரியான தமிழ் சொல். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கான்னா இருக்கு. உலகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. கருநெல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. சரிங்களா? இது 2ம் நம்ம கத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதே வேதியியல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, ரசாயனம் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம். ரசாயனம் சம்மந்தமா படிக்கிறனால என்ன சொல்றோம் அப்படின்னா, வேதியியல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கரெக்ட். இந்த பௌதிகம் அப்படிங்கிற வார்த்தை இந்த பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிற பழைய கிரேக்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தேவை கிடையாது. பௌதீகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இயற்பியல சொல்லக்கூடியது. வேதியியல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னவா போகுது அப்படின்னா, ரசாயனமா போகுது. சரிங்களா? ரசாயனம் அப்படி போகுது. ஓகேங்களா? கரெக்ட். 14வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சரு சி தான் கரெக்ட். 14வது கொஸ்டின் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, நாயு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நாயு அப்படிங்கிற வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்டின்னா, கிரீக் கிரேக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்ப கிரேக்கத்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. கிரேக்கம். கிரேக்க வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாயு அப்படிங்கிறது. அப்ப நாயு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா, நாவாய் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, சி தான் சரி. அடுத்த 16வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, விதிர்ப்புற்றஞ்சி அப்படின்னு குடுத்துருக்காங்க. விதிர்ப்புற்றாயிஞ்சி. நான் சொல்லி பார்த்தனால தெரிஞ்சிரும். விதிர்ப்புற்றஞ்சி. அப்போ விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. அதுதான் சரி. இத நீங்க பூவ பிரிச்சு பாருங்க. இந்த ரூவ பிரிச்சு பாருங்க. ஈஸியா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்லவே. உட்குறள் மெய்விட்டு ஓடும். உயிர் வரின் உட்குறள் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற ரூல் படி வரும். சரிங்களா? விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. இப்ப 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா, சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 தவறான எதிர்ச்சொல்லை காண்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. எது தவறான எதிர்ச்சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சீராட்டு, தோற்று. சீராட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குதுன்னா பாராட்டுறது. சரிங்களா? அப்போ ஜெயிக்கிறது. ஜெயிச்சவன தான் பாராட்ட வைப்போம். அப்போ பாராட்டு. ஜெயிச்சவனுக்கு ஆப்போசிட் என்னன்னா தோற்று. அப்ப இது சரியான எதிர்ச்சொல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறு தான் கேட்டிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. தாழ்வு மற்றும் வீழ்வு. அப்ப தாழ்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, தாழ்வு கீழ விழுகிறது. வீழ்வு அப்படின்னாலும் கீழ விழுகிறது தான். அப்ப ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, 2ண்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் கிடைக்குது. இருந்தாலும் 3ர்ட் ஆப்ஷன் பாருங்க. இருமாப்பு அப்படிங்கிறோம். இருமாப்பு அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா,
பெருமைன்னு அர்த்தம். சரிங்களா? இருமாப்பு அப்படின்னாலே பெருமை. அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, கர்வம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப கர்வத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா, பணிவு. அப்ப பெருமை, பணிவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சரிதான். ப ஏ எட் 4வது ஆப்ஷன் பாருங்க. தவம், அவம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் வார்த்தை தான். அப்போ 17வது கொஸ்டினுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 2 தான் தவறு. அப்ப தாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா, உயர்வுன்னு வரணும். இல்ல வீழ்வு அப்படிங்கிற ஆப்போசிட் என்ன வரும்னா, உயர்வுன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 17க்கு 2ண்ட் ஆப்ஷன் தான் சரி. அவங்க கேட்டது கொஸ்டின் தவறான எதிர்ச்சொல். அப்ப அதுதான் தவறு. ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 18 போயிருவோம். அந்நாள் அப்ப இந்து குடுத்துருக்காங்க. 2 சுழி இன்னு குடுத்துருக்காங்க. அந்நாள் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்நாள் அப்படிங்கிறது எத குறிக்குது அப்படின்னா, அந்த நாள் அப்படிங்கிறத குறிக்குது. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. சில இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்நாள் அப்படிங்கிறது 2 சுழி இன் போட்டோம் அப்படின்னா, பெண்ண குறிக்கிறதா இருக்கு. அப்போ 18க்கு ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 19 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லு தொங்கான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது 10th புக்ல இருக்கு. மாலுமிக்கு சொல்றோம். செயிலர் மாலுமி சொல்றோம். தொங்கான் சொல்றோம். தொங்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா, கப்பலத்தான் குறிக்கிறது. சரிங்களா? தொங்கான் அப்படின்னா கப்பல். ஆப்ஷன் 19வது கொஸ்டினுக்கு 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 20 கூற்று குடுத்துருக்காங்க. இகர ஈற்று செய்து. இகர ஈற்றுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஈல செய்து எனும் எச்சத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு குடுத்துருக்காங்க. மிகும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே ஆப்ஷன் பாருங்க. 1 சரி. அப்போ வராது. 2 தவறு. வராது. 1, 2 சரி. வராது. 4த் ஆப்ஷன் பாருங்க. 1 தவறு. ஓகே ரைட். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. ஈஸியா எடுக்கலாம். அகர ஈற்று செய்ய அப்படின்னு எச்சத்தின் வரக்கூடிய வல்லினம் மிகுமானா மிகும். அப்போ 2வது சரி. 1 தவறு. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4த் தான் சரி. சரிங்களா? 1 தப்பு, 2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, கை தூண் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? கை தூண் அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா, கை கூட்டல் தூண் அப்படின்னு போட்றக்கூடாது. கை கூட்டல் ஊணும் வராது. அப்ப என்ன வருது அப்படின்னா, கை கூட்டல் அத்து கூட்டல் ஊன் இதுதான் சரி. சரிங்களா? கை கூட்டல் அத்து கூட்டல் ஊன் அதுதான் என்னன்னா சரி. கை இட் டூயின் கைத்தூண் கை அத்தூண் கைத்தூண் அதான் சரி. இப்ப கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 என்ன குடுத்துருக்காங்கன்னா, தவறான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்ப எது தப்புன்னு பார்த்துருவோம் பாருங்க. தன்மை, முன்னிலை. இப்ப நானு, நீங்க ஆப்போசிட் கரெக்ட். கரெக்ட் தான். மடாகு, மணவிடை அப்படி குடுத்துருக்காங்க. மடாகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இளைய பசுன்னு அர்த்தம். சரிங்களா? மடாகு அப்படின்னா இளைய பசு அப்படின்னு அர்த்தம். மணவிடை, மணவிடை கிடையாது. இது மழவிடைன்னு அர்த்தம். சரிங்களா? மழவிடை அப்டின்னா, மழவிடை அப்படின்னு அர்த்தம்னா, இளங்காலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இளங்காலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பசுக்கு ஆப்போசிட் காலை வர வேண்டும். ஆனா இங்க மாறி வந்திருக்கு. ஆப்ஷன் 2 தவறு. 3rd ஆப்ஷன் பாருங்க. துன்னலர் நண்பர். துன்னலர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, எதிரி. புரவலர் எதிரி சொல்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நண்பர். அப்ப இது கரெக்ட்டா இருக்கு. நீரவர் அப்படின்னா படிச்சவன், பேதையர் அப்படின்னா படிக்காதவன். அதுவும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப 22வதுக்கு என்ன வரும் அப்படின்னா, மடநாகு இளைய பசு, பசுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா, காளை தான் வர வேண்டும். ஆனா மணவிடைன்னு குடுத்துருக்காங்க. அது தவறு. 22வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஆப்ஷன் தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 23வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லு இல்லாம தூய தமிழா இருக்கணும். அப்ப பிறமொழி சொல்லு அற்றனாலே தமிழ் தான் கேட்குறாங்க. அப்ப தமிழ்க்கு வார்த்தை கேட்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஆதி. அந்த ஆதி சொல்றோம். ஆதி அப்படின்னா முதல். கரெக்ட்டானா கரெக்ட். அகில் கரெக்ட்டானா தமிழ் வார்த்தை தான் கரெக்ட். அகில் அப்படின்னா மலை வேம்புன்னு அர்த்தம். அகில் அப்படின்னா மலை வேம்பு அர்த்தம் சொல்றோம். சரிங்களா? மலை வேம்பு. விசும்புனா நமக்கு நல்லா தெரியும். வானம் விசும்பு சொல்றோம். கனல்னா நீர் நம்ம ஈஸியா சொல்றோம். சரி கனல்னா நெருப்பு. சரிங்களா? அப்ப கனல்னா ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு. தணல்னால் நெருப்பு. இத நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ கரெக்ட். 2ண்ட் ஆப்ஷன் பாருங்க. சபதம் வருமா? வராது. சபதத்துக்கு சூளுரை. அதான் கரெக்ட். சாவி அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா திறவுகோல் அப்டி வந்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுல பிறமொழி சொல் இருக்கு. 2ண்ட் ஆப்ஷன் வராது. 3rd ஆப்ஷன் பாருங்க. அலங்காரம். அலங்காரம் அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்காரம். சிங்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான்.
ஒப்பனைன்னு சொல்றான். மேக்கப்ன்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் எதுல வருது அப்படின்னா, அலங்காரத்துல வரக்கூடியது. ஆரம்பம் தமிழ் வார்த்தையானா கிடையாது. துவக்கம், தொடக்கம் அதான் சொல்றோம். துவக்கம் சொல்றோம். அங்கத்தினர் தமிழ் வார்த்தையா கிடையாது. உறவினர். தீபம் தமிழ் வார்த்தையா கிடையாது. விளக்கு. இப்படித்தான் நமக்கு வரணும். சரிங்களா? அப்ப சி-யும் வராது. 4த் ஆப்ஷன் பாருங்க. அதே அங்கத்தினர். அங்கத்தினர்னா உறவினர். அப்ப இது வரவே வராது. சாவி இருக்கு. வராது. சாவினா திறவுகோல். அப்ப 23வது கொஸ்டினுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தாராளமாக ஏ எடுக்கலாம். சரிங்களா? தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ எடுக்கலாம். ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. சந்திப்பிழை அற்ற. சந்திப்பிழை அற்ற அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா, சரியானது தான் கேட்கறாங்க. அப்ப பார்த்துருவோம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, அனைத்து துறைகளிலும். அப்ப இத்து வர வேண்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இத்து வரல. ஃபர்ஸ்ட்டே கேன்சல் பண்ணி விடுங்க. அடிச்சு விடுங்க. செகண்ட் பாருங்க. செகண்ட் ஆப்ஷனு அனைத்து துறைகளிலும் இத்து வந்திருக்கு. ஓகே. அடுத்த வார்த்தைக்கு போயிருவோம். துறைகளிலும் ஆண்களைப் போலவே இப்பு வர வேண்டும். அழுத்தம் தரக்கூடியது. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. அனைத்து துறைகளும் இத்து வருது. ஓகே ரைட். துறைகளிலும் ஆண்களைப் போலவே இப்பு வருது. ஓகே ரைட். அடுத்த வார்த்தை போலவே பெண்களும் அரசு பணியை இப்பு வருது. பெற வேண்டும். கரெக்ட். இருந்தாலும் அடுத்த வார்த்தை செக் பண்ணுவோம். அனைத்து துறைகளும் இத்து வர வேண்டும். அப்ப இல்ல. அப்ப ஆப்ஷன் கண்டிப்பா சி தான். கண்ண மூடிட்டு சி அடிச்சிடலாம். ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் சி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. சேவிக்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இது முக்கியமான வார்த்தை தான். சரிங்களா? பழைய 10th புக்ல இருக்கு. சரிங்களா? 10th புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் சேவிக்க. காவ பார்த்ததும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வியங்கோள் வினைமுற்றுக்கு கண்ணு போக வேண்டாம். வராது. பெயரெச்சம் ஈஸியா எடுக்கலாம். பெயரெச்சம் வராதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆள முடிய கிடையாது. வினையெச்சம் வருமா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, செக் பண்ணணும். வினையால் அணையும் வருமா? வராது. ஏன்னா வினையால் அணையும் இரு, இன்னு, இல் இப்படி முடிஞ்சா தான் வினையால் அணையும் பெயர். அப்ப பெயரெச்சம் வராது. வினையால் அணையும் பெயர் வராது. இப்ப நீங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வியங்கோள் வினைமுற்றுக்கு போச்சுன்னா தவறு. ஆக்சுவலா சம் எக்செப்ஷன் கேஸ்ல குடுக்கக்கூடிய வார்த்தை, இப்ப 2 வார்த்தை குடுத்திருப்பாங்க 10th புக்ல. குறுகி அப்படின்னு ஒரு வார்த்தையும், சேவிக்க அப்படின்னு ஒரு வார்த்தையும். சேவிக்க. சரிங்களா? குறுகி. குறுகி. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, வினையெச்சங்கள். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, 25வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வியங்கோள் வினைமுற்று போற்றக்கூடாது. சரிங்களா? அழுத்தமா படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கொஸ்டினை. சரிங்களா? இப்ப 25க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 26 என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிறமொழி சொல்லற்ற தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல் அற்ற தொடர். பாத்தரலாம் பாருங்க. முக்கியமான கொஸ்டின் தான். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல். அக்கிரமம் அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல்லு. ஒழுங்கின்மை சொல்லலாமா? சொல்லலாம். ஒழு இங் கி இன்மை. ஒழுங்கின்மை சொல்லலாமா? சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் முறைகேடு சொல்லலாம். முறைகேடு இதுவும் சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வர்றேன். என்ன குடுத்துருக்காங்கன்னா, குழந்தைக்கு கண் திருஷ்டி. கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிறமொழி சொல்லுதான். கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா, கண்ணேறு இப்படித்தான் போகுது. கண்ணேறு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, வானம் தான். அப்ப வானம் தான் தமிழ் வார்த்தை. ஆகாசங்கிறது கிடையாது. வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, பட்சி அப்படி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பட்சிங்கிற வார்த்தை பார்த்து வச்சுங்க. சரிங்களா? பட்சி அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம்னா, பட்சி அப்படிங்கிறதுக்கு பறவை அப்படிதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ வானத்தில் பறவை பறந்தது. அதத்தான் ஆகாசத்தில் பட்சி பறந்தது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப பட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது பட்சி அப்படிங்கிறது ஒரு 5 வகையான பறவைகள சொல்லுவாங்க. சரிங்களா? இது லைட்டா ஞாபகம் வச்சுங்க. பழைய புக்ல இருக்கிற டேட்டா தான். சரிங்களா? ஒரு 5 வகையான பறவைகள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வல்லூறு அப்படிங்கிற ஒரு பறவை. வல்லூறு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்தை அப்படிங்கிற ஒரு பறவை. அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா, காகம் நமக்கு நல்லா தெரியும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, கோழி அதுவும் இருக்கு. 5வது வந்து பார்த்தீங்கன்னா, மயில் அதுவும் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 5 பறவைய வச்சு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்சி. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த வல்லூருன்னு இருக்கு பார்த்தீங்களா? வல்லூருக்கு வேற தான் பேர் சொல்றாங்களான்னா சொல்றாங்க. லகுடு, லா கு டு லகுடு அப்படிங்கிறாங்க.
இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. சரிங்களா? ஆக்சுவலா வல்லூர் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த பெரிய வகையான கழுகு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கழுகுக்கு நேரா எதிரா இருக்கக்கூடியது. கொஞ்சம் அந்த அந்த பறவையோட இனத்திலே கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதுவும் ரொம்ப தூரம் பறக்கக்கூடியது தான். ஹைட் பறக்கக்கூடியது தான். ஆனா, அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிறியதா இருக்கும். சரிங்களா? கழுகுடைய பெரிய வண்ணத்திலருந்து கொஞ்சம் இனம் மாறி கொஞ்சம் குட்டியா இருக்கக்கூடியது தான் லகுடு அப்படின்னு சொல்லக்கூடியது வல்லூரு. அதான் பச்சி. பச்சி அப்படின்னா பறவை. 5 வகையான பறவைகள வெரைட்டியா என்ன பண்றாங்க, நமக்கு புக்ல தர்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு, ஆலயத்திற்கு. அப்ப ஆலயத்திற்கு கரெக்ட்டானா கரெக்ட். கோவிலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா தான் தப்பு. அப்ப ஆலயத்திற்கு சென்று இறைவனை, கடவுளே அப்படின்னு சொல்லி குடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இறைவனேன்னு மாத்துறோம். அப்ப இறைவனை வணங்கினேன். சரியானா சரிதான். அப்ப 26வது கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, 4த் ஆப்ஷன் தான் கிடைக்குது. சரிங்களா? 4த் ஆப்ஷன் தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 27. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். சரிங்களா? மல்லளம் குருத்து அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவரைக்கும் இது கேள்விப்படலைன்னா, இந்த பாயிண்ட் பண்ணி படிச்சுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி. மல்லளம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லம் அப்படின்னு படிப்போம். இல்லைன்னா மல்லல் அப்படின்னு படிப்போம். மல்லல். மல்லல் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, வளம் தான். வளமை, வளம் தான். அதே வார்த்தை தான் மல்லளம். அப்போ வளமான குருத்து. அப்ப குருத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்குன்னா, உரிச்சொல்லாக போகுது. சால, தவ, கடி, நனி, உரு, களி, மிகுதி இதெல்லாம் நமக்கு என்ன பண்றோம்னா, உரிச்சொல்னு படிச்சுட்டு வர்றோம். பெரிய எழுத்து படிக்கிறோம். இத தாண்டி இதுவும் இருக்கு. மல்லலம் குருத்து. மல்லல் அப்படின்னாலே வளமை தான். வளம் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உரிச்சொல்ல வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிரித்தறிதல்னு குடுத்துருக்காங்க. அருமுருகு அருமுறுவினல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப அருமுறுவினல் அப்படிங்கிறது அருமுறு அப்படின்னால பிரிச்சா என்ன கிடைக்கும்? அருமை கூட்டல் உருன்னு தான் கிடைக்கும். அப்ப வினல்னு இருக்கு. அதையும் சேர்த்து பிரிச்சிட வேண்டியதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் ஏ வராது. 2nd வராது. 4த்தும் வராது. 3 பாருங்க. அருமை கூட்டல் முறுவினல். ஏன்னா விண் இருக்கு. முறுவினல். இன்னு தான் வந்து இல்லா போகுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். புணர்ச்சியில. அப்போ அருமை கூட்டல் உருவின் கூட்டல் நல் அப்படிங்கிறது தான் ஆன்ஸரு. 28வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரி. கொஸ்டின் நம்பர் 29 எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பிராக்கெட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கரெக்ட்டா ஃபைனல் வரைக்கும் படிக்கணும் கொஸ்டின. சரிங்களா? அப்ப நம்ம பாட்டுக்கு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒண்ணு போட்டோம்னா தப்பா போயிரும். 29 இருக்கு. சுதேசி, ஏதேசின்னு குடுத்துருக்காங்க. அப்போ சுதேசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, தனக்கு தானே சுதேசி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தனக்கு தானே. அப்ப ஏதேசி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் ஒருத்தர் தான். அதோட சேம் மீனிங் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். சரிங்களா? சுதேசி, நாவா எல்லாம் ஓட்டுறாங்க. சரிங்களா? விஓசிலாம் நம்ம படிக்கிறோம். அப்ப சுதேசி, நாவாய் சங்கம்லாம் ஓட்டுறாங்க. சுதேசி அப்படின்னாலே தனக்கு தானே, நமக்கு நம்மளே சொல்லக்கூடியது. ஏதேசினாலும் நமக்கு நம்மளே சொல்லக்கூடியது தான். அப்ப 2க்கும் ஒரே மீனிங் தான். எதிர்ச்சொல் கிடையாது. ஓகே ரைட். இத வச்சுருவோம். அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். அண்டி, விலகி. ஒருத்தன அண்டி போறோம். இன்னொருத்தன விலகி போறோம். இது ஆப்போசிட் வேர்டு தான். கரெக்ட் தான். 3வது பாருங்க, குணம், குற்றம். குணம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, நல்ல குணம். குற்றம் அப்படிங்கிறது நமக்கு இகழ்ச்சிய சொல்லக்கூடியதான். இப்ப ஆப்ஷனு 3ம் வராது. அடுத்து 4த் பாருங்க, பகட்டு. அப்ப இது பகட்டு எளிமை வருமா? பாருங்க, பகட்டு அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, ஆடம்பரம். அதுதான் அர்த்தம். சரிங்களா? ஆடம்பரம். பகட்டுனா, இப்ப ஆடம்பரத்துக்கு ஆப்போசிட் எளிமை. அப்ப கரெக்ட்டா தானே இருக்கு. கரெக்ட் தான். அப்ப எது ஆப்ஷனா வருதுன்னா, ஆப்ஷன் ஏ தான் வருகிறது. 29வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 பார்த்துருவோம். டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொழி, பொழி, பொழி அப்படி குடுத்துருக்காங்க. குண்டுலா குடுத்துருக்காங்க. சிறப்பு லகரம் குடுத்துருக்காங்க. பொது லகரம் குடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பொழி, குண்டு லீ போட்டோம் அப்படின்னா, விலங்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எங்க இருக்குன்னா, விலங்கு இங்க இருக்கு. 2ண்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா, பொது லகரம் அப்படிங்கிறது கொத்து இங்க இருக்கு. தோடு பொழி அப்படிங்கும்போது ஊற்று எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷனு 30வது கொஸ்டினுக்கு சி தான் வருகிறது. 31வது கொஸ்டின். இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். தொங்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இங்க என்ன குடுத்துறாங்கன்னா, கப்பித்தான் அப்படின்னு குடுத்துறான். இப்ப கப்பித்தான் அப்படிங்கிற ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை மாலுமி. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போட் ஓட்டுறாங்க. சரிங்களா? தோணி ஓட்டுறாங்க. தலைமை மாலுமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். 31க்கு சி தான் சரி. சரிங்களா? 31க்கு சி தான் கரெக்ட். ஓகேங்களா?
ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32 பார்த்துருவோம். 32 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. மீனாட்சி சரியான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு. பழைய 10த் புக் பழைய 12த் புக்ல இருக்கு. சரிங்களா? 32வது கொஸ்டினு. இது பழைய 12த் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க சரியான இணை கேட்டிருக்காங்க. மீனாட்சி, மீனாட்சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்கையற்கண்ணி. மதுரையில கோயில் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அங்கையற்கண்ணி. இங்க இருக்கு. நமக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மதுர வசனி அப்படின்னு குடுத்துருக்காங்க. மதுர வசனி அப்படின்னா, தேன்மொழி பாவை. சரிங்களா? மதுர வசனி அப்படின்னா, தேன்மொழி பாவை. 2க்கு 1ல இருக்காங்க. இல்ல தெய்வ ஊர் பேருங்க. சரிங்களா? ஊர் பேருங்க. நமக்கு பிற மொழி சொற்களுக்கு இணையான ஊர் பேருக்கு நமக்கு அது அப்படியே மருவி வந்துருச்சுன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது விசாலாட்சி. விசாலாட்சி அப்படின்னா, நீள் நெடுங்கண்ணி. ஆனா எஸ். நீள் நெடுங்கண்ணி தான். அப்போ 3 ஒண்ணு கரெக்ட். 4த் ஒண்ணு பாருங்க. கட்க நேத்ரி. கட்க நேத்ரி அப்படின்னா, வால் நெடுங்கண்ணி. அப்ப எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. அப்போ 3க்கு 3 மட்டும் தான் சரியா இருக்கு. நமக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. 32க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு இருக்கு கொஸ்டின்ல ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் சொல்றோம். சிதம்பரம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, திருச்சிற்றம்பலம் சொல்றோம். வேதாரண்யம் அப்படிங்கிறது திருமறைக்காடு. விருதாச்சலம் அப்படிங்கிறது திருமுதுகுன்றம் பழமலை அப்படிங்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கொஸ்டின் இருக்கு. பஞ்சதத்தீஸ்வரர் அப்படிங்கிறோம். ஐயாறப்பர். கும்பகோணத்துக்கு குடம்புக்கு சொல்லிருவோம். ஒரு ஒரு ஊரு பேருக்கு அப்படியே பேர் மாறி வந்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 33 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீவு அப்படிங்கிறாங்க. நீவு அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா, தெலுங்கு லாங்குவேஜ்ல இருக்கிறது தான். தெலுங்கு மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை தான் நீவு. தெலுங்குல தான் இருக்கு. அப்ப இதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா, நீ அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலா இந்த நீ அப்படிங்கிற வார்த்தை 2 லாங்குவேஜ்ல இருக்கு. என்னன்னா, ஒண்ணு தமிழ்ல இருக்கு. இன்னொன்னு மலையாளத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த நீ அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, நீன் 2 சுழி இன்னு போடுறான். திராவிட மொழிகள் அப்படிங்கிற 9த் புக்ல இருக்கக்கூடிய பாடத்துல தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீன் அப்படிங்கிறது கன்னடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஆகுது. 1 கன்னடம். இதே நின் குறில் எழுத்து. நின் அப்படின்னு சொல்லிட்டான்னா, கூர்க்ல கூர்க் அப்படிங்கிற லாங்குவேஜ் படிக்கிறோம். கூர்க் அப்படிங்கிறது வட திராவிட மொழியில படிக்கிறோம். சரிங்களா? மால்தோ, டோடா இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு பிராகிலாம் படிக்கிறோம். பிராகி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, வட திராவிட மொழியில இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ் தான். அப்ப நீன் அப்படின்னா கன்னடம், நின் அப்படின்னா கூர்க்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈ அப்படிங்கிறான். நெடில் எழுத்து ஈ அப்படிங்கிறான். ஈ அப்படின்னா எந்த லாங்குவேஜ்ல ஈ அப்படின்னா, துளு. துளு அப்படிங்கிற லாங்குவேஜ் இருக்கு. துளுல என்ன சொல்றான்னா, ஈ அப்படிங்கிறான். நம்ம ஆப்போசிட் கேரக்டர் முன்னிலை இடத்தர குறிக்கிறதுக்கு ஈ அப்படிங்கிறான். அப்ப இங்க நீவு அப்படிங்கிறது தெலுங்கு சொல்லு. அப்ப அதுக்கு நேரான தமிழ் சொல்லு நீ அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அப்ப 33க்கு ஆன்சர் 2 தான் சரி. பி தான் சரி. 34வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அலர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப அலர் அப்படிங்கிறதுடைய சரியான எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பல். அதான் கரெக்ட். அலர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்துருச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா, பூ தொடங்குன நிலை வரணும். அப்போ பூ தொடங்குன நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்பல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பூ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னிலை. பூ வந்து தொடங்குன நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பல். அதான் நம்ம அர்த்தம். சரிங்களா? அப்போ 34க்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். 35வது கொஸ்டின். ஒலி மற்றும் ஒலி வேறுபாடு. ஈஸியா போட்டுறலாம் பாருங்க. பழந்தமிழர்கள் அறம் வழியாக அறம் அப்படிங்கிறது எந்த ரா வரும் அப்படின்னா, தென்றலுக்கு போற ரா. இந்த ரா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரா போட்டோம் அப்படின்னா, அது நமக்கு கருவியாயி போயிரும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் கூர்ந்து மதிப்புடையவர்கள். அப்ப இந்த அறம் எப்படி அறம் வந்து நமக்கு கூர்மை பண்றக்கூடியான ஒரு கருவி. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 35க்கு ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. அறம் அப்படின்னாலே தர்மம், செகண்ட் இருக்கக்கூடிய கருவி. செகண்ட் இருக்கக்கூடிய வார்த்தை கருவி. ஓகேங்களா? 36வது கொஸ்டின். ஜனப்பிரளயம் மக்கள் அலையான்னு கேட்டிருக்காங்க. மக்கள் அலை கிடையாது. பிரளயம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வெள்ளம் தான் அர்த்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன கிடைக்குது? ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். 36க்கு சி தான் சரி. 37க்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியானதை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ ஒருமை பன்மை பிழையறிந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியானதை தேர்ந்தெடுன்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. நாட்கள்
இட் அப்படிங்கிறது என்னவா போகுது அப்படின்னா, நாள்களா போகுதான்னா, எஸ் நாள்களாகத்தான் போகுது. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ரைட். இதே கரெக்ட்டா இருக்கு. 2ண்ட் ஆப்ஷன் பாருங்க, சில அறிஞர்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப சில அறிஞர்கள் என்னவா மாறுது அப்படின்னா, அறிஞர் சிலர்ன்னு மாறும். சிலர் அறிஞர்ன்னு மாறாது. அப்ப என்னவா மாறுதுன்னா, சில அறிஞர் அப்படிங்கிறது அறிஞர் சிலர் அப்படின்னு தான் மாறுது. சரிங்களா? அறிஞர் சிலர் அப்படின்னு தான் மாறுது. இதே 3 ஆப்ஷன் அவன் அல்ல கிடையாது. அவன் அல்ல அப்படிங்கிறதுக்கு அவன் அல்லன் இல்லு தான் வர வேண்டும். அப்ப இது வராது. 4த் ஆப்ஷன் பாருங்க. அவை அன்று கிடையாது. அது அன்று அப்படிதான் வரும். அதுக்கள் அப்படின்னு வராது. அப்போ 4த் ஆப்ஷன் தப்பு. அப்ப நம்ம 37க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 38வது கொஸ்டின் பாருங்க. ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 சுழி இன்னு. கன்னி. கன்னி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பூ மலை தொடுக்கிறது தான். தமிழ் விடு தூதெல்லாம் சொல்லுது 268 கன்னிகள், 39 கன்னிகள்லாம் சொல்லுது. சரிங்களா? அப்போ பூ மாலை தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கன்னி. 2வது 2 சுழி இன் அப்படின்னா குமரி பெண்ணுன்னு அர்த்தம். கன்னி பெண்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 38க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 39 பாருங்க. ஊர் பேர் தான். அந்த மருவோட ஊர் பேர் தான் கேட்டிருக்காங்க. மதுரவசனி அப்படிங்கிறத இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். தேன்மொழி பாவை அதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மித்ததெல்லாம் தப்பு. அப்ப 39க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 40 பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்ணன் காலையில் நாஸ்டா காலை உணவு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நாஸ்டா கிடையாது. நாஸ்டா அப்படின்னாலே காலை உணவுன்னு தான் அர்த்தம். அப்ப இது வராது பிறமொழி சொல். அலுவலகத்தில் அனுமதி அனுமதினா இசைவு தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அனுமதியும் வராது. அடுத்தது கோவிலில் கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது வருமானா 40வது கொஸ்டின் கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. ஓகே ரைட் பார்ப்போம். அடுத்தது பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு பிறமொழி சொல்லா போயிரும். சரிங்களா? ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. அப்ப இத வச்சு எடுத்தோம் அப்படின்னா 40வது கொஸ்டின் கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அப்ப 40வது கொஸ்டினுக்கு சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41 ஒருமைப்பன்மை சரியானதை கண்டறிக அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க, சரியானதா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு மலர்கள் கரெக்ட்டா? தப்பு. இரு மலர் சொன்னாலே போதும். ஏன்னா, முன்னாடி கவுண்டிங் நம்பர்ல வச்சு லெட்டர்ஸ் வரும்போது, அதுக்கு அடுத்து கள் அப்படிங்கிறது நமக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டே தப்பு. அத வச்சு ஆன்ஸர் எடுக்க முடியுமான்னு பாருங்க. 1 மட்டும் சரிங்கிறது வராது. இத போட்றாதீங்க. ஆப்ஷன் ஏவ போடக்கூடாது. 2ண்ட் ஆப்ஷன் பாருங்க. முக்கணி. அப்ப 3 கனிகள சொல்லும்போது, முக்கணிகள்னு சொல்றதுல சாரி முக்கணிகள் அப்படின்னு சொல்றதுல முக்கணி சொன்னாலே கரெக்ட் தான். 8 திசை. அப்போ திசைக்கு முன்னாடி நம்பர் பேர் வருது. எண்ணு பேர் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8 திசைகள்னு சொல்றதுல 8 திசை சரிதான். 9 மரம் கரெக்ட்டானா கரெக்ட். 9 மரங்கள்னு நம்ம சொல்றது கிடையாது. அது வர வேண்டாம்னு அவசியம் கிடையாது. அப்போ 4வது வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐந்திணை. இப்ப திணை இருக்கு. ஐந்திணைகள் அப்டின்னு சொல்றது இல்ல. 7 கடல்கள்ன்னு இருக்கு. அப்ப நம்பர் இருக்கு. 7ன்னு போட்டு கடல்கள்ன்னு சொல்றது இல்ல. 7 கடல் இப்டிதான் சொல்றோம். ஒண்ணும் கிடையாது. சிம்பிளான எக்ஸாம்பிளு 10 பாட்டுன்னு இருக்கு. 10 பாட்டுகள்ன்னு சொல்றது இல்ல. 10 பாட்டு 8 தொகைன்னு தான் சொல்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்பர்ஸ் வச்சு எண்ணு பெயர்கள வரும்போது, பின்னாடி கல் விகுதி சேர்க்கணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. அப்போ இரு மலர் அப்படிங்கிறதே கரெக்ட் தான். இரு மலர்கள்னு போடணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்ப அத வச்சு பார்க்கும்போது 41க்கு ஆன்ஸர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2, 3, 4 சரி. 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இப்ப 41க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 42 பாருங்களேன். சபாஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப சபாஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மொழி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. உருது சொல்லு தான். சரிங்களா? சபாஸ் உருது சொல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43 முன்னூல் அடுத்தது முன்னூல். இந்து குடுத்திருக்காங்க. இன்னொன்னு இன்னு குடுத்திருக்காங்க. முன்னூல் அடுத்தது முன்னூல். அப்ப முன்னூல் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முன்னூல் அப்படிங்கிறது 3 நூல குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? முன்னூல் அப்படிங்கிறது எத குறிக்குதுன்னா, 3 நூலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே.
அடுத்தது முன்னூல். இன்னு போட்டோம் அப்படின்னா முதல் நூல். அதே வந்து பார்த்தோம்னா முதல் அப்படிங்கிறது தான் முதல் நூலா இருக்கு. இப்ப 43க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் சி தான் கரெக்ட். 42க்கும் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 44 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, வேறுபாடு வேறுபாடு கண்டறிய சொல்லியிருக்காங்க. தவறானதா கேட்டிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. பாருங்களேன் ஈஸியான கொஸ்டின் தான். குரங்கிடம் இருப்பது வாள். இருக்கா? இருக்கு. பின்னாடி வாள் இருக்கு. கரெக்ட். மன்னரிடம் இருப்பது வாள். இந்த இல்லு வருமா? மன்னருக்கு வாள் இருக்கா பின்னாடி? இல்லை. அப்ப அவர்ட்ட இருக்கக்கூடியது கருவி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலுக்கு போடுற இல்லு பொதுலகனம் தான் வர வேண்டும். சரிதாங்க? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இல்லு தான் வரும். அப்ப இது 2 தப்பு. 3 பாருங்க. மன்னரிடம் இருப்பது வாள். கரெக்ட். 4த் பறவையிடம் இருப்பது இறகு. கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தவறானதா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். 2 தான் தப்பு. ஆன்சர் நமக்கு 2 தான். சரிங்களா? சேர்த்தெழுத குடுத்துருக்காங்க. பாருங்க சேர்த்தெழுதுகள்ல ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் நூல் கூட்டல் அகம் நூலகம்னு வரணும். நூற்றகம் வராது. 2 நூட்கூட்டல் அகம் நூட்ககம் அப்படின்னு வரும். நூட்கம் அப்படின்னு வரணும். ஆட்டோமேட்டிக்கா நூலகம் வராது. 3 ஆப்ஷன் பாருங்க. நூல் கூட்டல் அகம் நூலகம். ஈஸி தான். கரெக்ட். அதுக்கு 4த் ஆப்ஷன் பாருங்க. நூல் கூட்டல் அகம் நூட்பகம். இது வராது. அப்ப ஆன்சரு 45க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 46 ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வழி குண்டுலி குடுத்துருக்காங்க. வழி அப்படின்னா துன்பம். செகண்ட் இருக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது பொதுலகரம் குடுத்துருக்காங்க. வழி அப்படின்னா காற்று. 3 இருக்கக்கூடிய வழி குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறி. அதான் வழி. பாத். பிஏடிஹெச் நெறி, வழி இதெல்லாம் சொல்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 46க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் செகண்ட். இருக்கான்னு பாருங்க. இருக்கு பாருங்க. துன்பம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வழி. 2வது காற்று. 3வது நெறி. ஈஸியா போடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழையற்ற சரியான தொடர் கேட்டிருக்காங்க. பிழையற்ற சரியான தொடர் தான் பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, என் வீட்டு தோட்டத்தில். அப்ப என் அப்படிங்கிறது 2 சொல்லி இன்னு வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, தேர் திருவிழாவுக்கு விழா அப்படிங்கிறது சிறப்பு நகரம் வரணும். ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். 3வது பாருங்க, இலைக்கு வேர் தலை. அப்ப குண்டுலா தான் வரணும். இந்த இலை அப்படிங்கிறது இளைச்சு போறது. இந்த இலை அப்படின்னாட்டு தான் மரத்துல இருக்கக்கூடிய கிளை. அப்ப 3 ஆப்ஷனும் வராது. 4த் பாருங்க, வாழைப்பழம் இப்பு இருக்கு. உடலுக்கு மிகவும் நல்லது. கரெக்ட். ஆனா கரெக்ட். 47க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4த். ஈஸியா தூக்கலாம். 48 பாருங்க, ஒலி வேறுபாடு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உலகு. அந்த உலகு அப்படின்னா என்ன சொல்றோம்னா, யாழின் ஒரு உறுப்பு. யாழ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதோடைய ஒரு உறுப்பு தான் உலகு. 2வது இருக்கக்கூடிய உளம். உளம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, மனம். சரிங்களா? மனம் அப்படின்னா நமக்கு திருமணம் சொல்றோம். அடுத்து உள்ளம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மனம். உள்ளம். சரிங்களா? நம்மளுடைய மனசு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம். 48க்கு ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 49வது கொஸ்டின் பாருங்க. புளி கூட்டல் சோறு பிரிச்சோம் அப்படின்னா சேர்த்தோம் அப்படின்னா, புளிஞ்சோறு அப்படின்னு தான் கிடைக்குது. சரிங்களா? பழைய புக்ல இருக்கக்கூடிய டேட்டா கொஞ்சம் அழுத்தமா பார்த்து வச்சுங்க. பழைய கொஸ்டின்லயும் இருக்கு. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. அதான் கரெக்ட். 49க்கு சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 50 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ உண்டாக்குதல். உண்டாக்குதல்னா விளைச்சல் தான். அப்ப விளைச்சல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா விளைவை. இதுதான் நமக்கு கரெக்ட். செகண்ட் லா தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லா அப்படிங்கிறது விலை ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் டாக்ஸ். விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட விலையா போயிரும். அடுத்தது விலை அப்படிங்கிறது விளைத்தல். அதுல நமக்கு போயிரும். சரிங்களா? விடை அப்படிங்கிறது இங்க வரவே வராது. இப்ப 50வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம் மாநிலம் ஆட்டோமேட்டிக்கா இந்த நீ வராது. நமக்கு நன்றிக்கு போற நீ தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்க நம் மாநிலம் சரி. இந்த ஆண்டு வறட்சியால் கரெக்ட். இட்டு இருக்கு. பாதிக்கப்பட்டது. ஓகே ரைட். எதுக்கும் நமக்கு டாட் வச்சிருக்கோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். நம் மாநிலம் இந்த லா வராது. ஓகே ரைட். சி வராது. கேன்சல் பண்ணுங்க. அடுத்து 4த் பாருங்க. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் இந்த சி வராது. இட்டு வர வேண்டும். அப்ப 4த் ஆப்ஷன் கேன்சல் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட்டா அக்யூரேட்டா கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷன் 51க்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து 3 சுழி இன்னு குடுத்துருக்காங்க. இன்னொன்னு 2 சுழி இன்னு குடுத்துருக்காங்க. 3 சுழி இன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா உணவு தான். 2 சுழி இன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா புலால். அதுதான் கரெக்ட். அப்ப 52க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். 52க்கு. 53வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூளை. மூளை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் தான். அப்போ முடுக்கு. செகண்ட் இருக்கக்கூடிய மூளை அப்படிங்கிறது அறிவு பகுதி தான். நம்மளுடைய மைண்ட் மூளை இருக்கு. 3வது இருக்கக்கூடிய மூளை அப்படிங்கிறது அகப்பை.
அப்ப 53க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 54 மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறியன்னு குடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடர்னா, அப்ப சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? பாருங்க, மயங்கொலி பிழையற்ற. பேச்சு மொழி சிறப்பாக. இந்த ரா வருமா? வராது. தென்றலுக்கு போற ரா தான் வர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கேன்சல் பண்ணுங்க. செகண்ட் பேச்சு மொழி சிறப்பாக. இந்த ரா வராது. அதே தென்றலுக்கு போற ரா தான். செகண்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் பேச்சு மொழி சிறப்பாக. ஓகே ரைட். அமைய இக்கு கரெக்ட். குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம்னா அவசியம். ஓகே ரைட். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் இந்த ரா குடுத்துருக்காங்க. இந்த ரா அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா திருக்குறள் ஆயிரும். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா 4த் ஆப்ஷன் வராது. கண்ண மூடிட்டு அடிக்கலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 54க்கு சி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. ஒரு சொல் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமை சொல் கேட்டிருக்காங்க. ஒரு சொல் கிடையாது. ஒருமை சொல்ன்னு கேட்டிருக்காங்க. ஒருமை சொல் அப்படிங்கும்போது, இது பழம் அன்று. ஏன்னா, அஃறிணை பொருள் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்று தான் கரெக்ட். 55க்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56 பாருங்களேன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே ரைட். தவறான இணை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அலை கூப்பிடு. கூப்பிடுறது அழைத்தலா? கரெக்ட். அழைப்பிதழ், திருமண அழைப்பிதழ்லாம் போடுறோம். அப்ப அழைப்பிதழ் அப்படின்னா கூப்பிடுறதா? கரெக்ட். ஓகே ரைட். செகண்ட் இருக்கக்கூடிய கலை. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துட்டு வந்தோம். கலை அப்படிங்கிறது பயிரில் முளைப்பது. சரிங்களா? பயிரில் முளைப்பது அதான் கலை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. 3வது எதுக்கும் பார்த்துருவோம். அலை இருக்கு. ஓகே ரைட். அலை அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்டின்னா, 1 தயிர் இப்டி சொல்லலாம். பிசை இதுவும் சொல்லலாம். அடுத்தது வலை இதுவும் சொல்லலாம். புற்று இதுவும் சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னா அலை. துலாவு அப்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? துலாவு அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்டின்னா, துலாவு அப்டிங்கிறது கி கிளறு அப்டின்னு அர்த்தம். சரிங்களா? துலாவு அப்டின்னாலே கிளறு. அப்போ ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கிளறு. சரிங்களா? துலாவு அப்டின்னா கிளறு. அதான் மீனிங். கிளறு. ஒண்ணும் கிடையாது. ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? கிளற சொல்றோம். அப்போ துலாவு அப்டின்னா, தொலாவுன்னு சொல்றோம். தொலாவு தான் துலாவு. அப்ப இதுக்கு நேரா ஆப்போசிட் நமக்கு இது கரெக்ட்டானா, இதோடைய அர்த்தம் அலை அப்டிங்கிறது துலாவு கரெக்ட் தான். கலை அப்டிங்கிறது கல்வி, அறிவு சம்பந்தமா இருக்கக்கூடியது கரெக்ட்டானா, கரெக்ட் தான். 56க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட். அப்போ நமக்கு ஆன்ஸர் என்ன கிடைக்குதுன்னா, கலை அப்படிங்கிறது பயிர்ல முளைக்கக்கூடியது. எடு கிடையாது. அப்ப 56க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 57வது கொஸ்டின் பாருங்க. விலை, விலை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விலை, செகண்ட் இருக்கக்கூடிய விலை, தேர்ட் இருக்கக்கூடிய விலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன பாருங்க. விளைந்த நெல்லை அப்ப விளைஞ்சிருக்கக்கூடிய நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். முயற்சி செய்தானான்னா, எஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப 57க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 58 என்ன குடுத்துருக்காங்கன்னா, சேர்த்தெழுத குடுத்துருக்காங்க. கண் கூட்டல் பார்வை, கட்பார்வையானா கிடையாது. கண் பார்வை. அதான் கரெக்ட். அப்ப இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. கண் கூட்டல் இமை, கண்ணிமை. இன், கண்மைன்னு வரக்கூடாது. இதுவும் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. கண் கூட்டல் அழகு, கண் அழகு. இன் இரட்டைக்குது. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ரைட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. கண் கூட்டல் காட்சி, கண் காட்சின்னு வரணும். கண்ணாட்சி கிடையாது. அப்ப 4த்தும் வராது. அப்போ 58க்கு சி தான் கரெக்ட். 59வது கொஸ்டின் பாருங்க. சரியானதை தேர்ந்தெடுன்னு குடுத்துருக்காங்க. விண் கூட்டல் உண்டு, விண் உண்டு. சரிங்களா? இத பார்த்தது விண்ணூண்டுன்னு இருக்கு. விண்ணுண்டுன்னு இத போட்றாதீங்க. தப்பு. 2வது ஆப்ஷன் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, பண் கூட்டல் அலகு, பன்னழகு. ஒற்று இரட்டைக்குதா? எஸ். அப்ப பண் கூட்டல் அலகு, பன்னழகு. ஓகே ரைட். இது கரெக்ட். நூல் கூட்டல் அகம் இப்பதான் பார்த்துருக்கோம். நூலகம். அப்ப நூற்பகம் கிடையாது. விண் கூட்டல் அலகு, விண்ணழகு, விற்பலகு கிடையாது. அப்போ 59க்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, "வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை" அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னா, வலம் அப்படிங்கிறது நமக்கு பெயர் சொல்லா போயிரும். பொறி அப்படிங்கிறது வினைச்சொல்லா போயிரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வினைச்சொல்லு தான் கேட்டிருக்காங்க. பொறித்தல். அதிலிருந்து வரக்கூடியது தான் பொறித்தான். அப்போ பொறி அப்படிங்கிறது தான் வினைச்சொல். அப்ப 60வது கொஸ்டினுக்கு ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 60வது கொஸ்டினுக்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 61 காலிங் பெல். காலிங் பெல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அழைப்பு ஓசைன்னு எடுத்துறக்கூடாது. பெல் அப்படின்னா மணின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அழைப்பு மணி தான் வர வேண்டும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 61க்கு 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. பிறமொழிச் சொல் கலவாத தொடர். அப்ப பிறமொழிச் சொல் கலவாத தொடர் அப்படின்னா, சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. நாளை பிரதம மந்திரி பிரதான் பிரதான் அப்படிங்கிறது வந்து பிரதம மந்திரி அப்படின்னு வந்திருக்கு.
அப்ப ஆக்சுவலா பிரதம அமைச்சர் அப்படின்னு குடுத்தாலும் நமக்கு எடுக்க முடியாது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத வார்த்தம் தான். சமஸ்கிருத வார்த்தத்தலாம் முதலமைச்சர்ன்னு தான் அர்த்தம். சரிங்களா? முதலமைச்சர் இதுதான் அர்த்தம். ஆனா, முதலமைச்சர் அப்படிங்கும்போது நமக்கு பிரிக்கிறோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தனியா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தனியா. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு தான் என்ன சொல்றோம்? முதலமைச்சர்ன்னு சொல்றோம். ஆக்சுவலா தலைமை பண்புல இருக்கக்கூடியவங்களுக்கே முதலமைச்சர்ன்னு சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடியவங்க தான் முதன்மை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் முதலமைச்சர். தலைமை பண்பு தான். அப்ப பிரதம மந்திரி அப்படிங்கிறது முதலமைச்சரும் சொல்லலாம். சரிங்களா? அப்போ அது சமஸ்கிருத வார்த்தை தான். ஆப்ஷன் ஏ வராது. 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க. நல்ல பாம்பிற்கு விடம். விடம் அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, விஷம் அதுதான் என்ன ஆகுதுன்னா, விடம் ஆகுது. விடம் தான் என்ன ஆகுது அப்டின்னா, நஞ்சு ஆகுது. அப்ப நஞ்சுன்னு வரணும். ஆட்டோமேட்டிக்கா 2 வராது. 3 ஒண்ணு பாருங்க. மலாலா அலமாரியில். அலமாரி அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, அடுக்கு அடுக்கா இருக்கக்கூடிய அடுக்கு அறை தான் அலமாரி. அப்ப அலமாரிக்கு வேற தான் பேர் சொல்லலாம்னா சொல்லலாம். என்ன சொல்றேன் அப்டின்னா, நிலை பேரு அப்டின்னு சொல்லலாம். நிலை பேரு இல்லன்னா பேழை அதுவும் சொல்றோம். சரிங்களா? பேழை, நெடும் பேழை அதுவும் சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அலமாரின்னா, அடுக்கு அறை சொல்லலாம். நிலை பேழை சொல்லலாம். நெடும் பேழையும் சொல்லலாம். சரிங்களா? அப்போ புத்தகத்தை அடுக்கி வைத்தாள். அப்போ ஆப்ஷன் சியும் வராது. 3வது பாருங்க, வானத்தில் பறவை பறந்தது. இருக்கு. முன்னாடி என்ன சொல்றோம்னா, ஆகாசத்தில் பட்சி பறந்ததுன்றோம். இப்ப ஆகாசமே என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்டின்னா, வானம் தான் சொல்லிட்டு வந்தோம். பட்சி அப்டிங்கிறதுக்கு தான் பறவை சொல்லிட்டு வந்தோம். 5 வகையான பறவைகள் சொல்லிட்டு தான் வந்தோம். சரிங்களா? அப்ப இது சரியானா சரிதான். 62க்கு ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். 62க்கு 4த் தான் சரி. 63வது கொஸ்டின் பாருங்க. கர்சர். கர்சர் அப்டின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்டின்னா, ஏவி கரெக்ட்டா? கரெக்ட். சுட்டியும் கரெக்ட் தான். ஆனா செதுக்கி அப்டிங்கிறது கிராப் அப்டியே. விரிவு அப்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌஸ் விரிவு அலையெல்லாம் சொல்றோம். அப்ப இதுல வராது. 2 வராது, 4 வராது, 1, 3 சரி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில இருக்கு. 63வது கொஸ்டினுக்கு சி தான் சரியான ஆன்ஸர். கொஸ்டின் நம்பர் 64 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப பொருந்தாத இணை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் குடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வினைச்சொற்கள். அதாவது வினைச்சொற்களுடைய அ வேறு சொற்கள் குடுத்துருக்காங்க. வேரல் அப்படிங்கிறனுடைய வேறு சொல் வெல். எஸ். ஆமா கரெக்ட். கோடல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, கோடு கிடையாது. கொள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? கோடு கிடையாது. கொள் சாரி கொள்ளுன்னே குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலா சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கோரல். கோரல் அப்படிங்கிறது கொள் தான். அடுத்தது சேரல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சேரல் செல் தான். அப்ப ஆக்சுவலா இங்க வந்து கோடுன்னு வந்துருச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம் பொருந்தாத எடுக்கலாம். 2ண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இங்க இருக்கிற ஆன்ஸர் சொல்றேன். சரிங்களா? இது ஆக்சுவலா பழைய கொஸ்டின்லயும் இருக்கு. கோடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோடுன்னு குடுத்துருப்பாங்க. கோடு கிடையாது. கொள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 66க்கு அனைத்துமே சரி. இங்க குடுத்திருக்க கொஸ்டின் படி அனைத்துமே சரி. சரிங்களா? கரெக்ட். 66 மட்டும் நிப்பாட்டுங்க. அடுத்த டெஸ்ட்ல நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஆனா கோடல் அப்படிங்கிறது கொள் கரெக்ட் தான். ஆனா கோடுன்னு குடுத்துருப்பாங்க பழைய கொஸ்டின்ல. கோடு அப்படிங்கிறது என்னவாகுதுன்னா, கொள் ஆகுது. ஓகேங்களா? இப்ப 66க்கு ஆன்ஸர் எடுத்தோம் அப்படின்னா, பி தான் எடுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஆனா எது வேணா போட்டு மாத்தி எடுக்கலாம். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. சமுதாயம் என்ற வடமொழி சொல்லின் நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சமுதாயம் அப்படிங்கிறதே மண்பதை, மண்பதை காக்கக்கூடியது. மண்பதை காக்கக்கூடியதுன்னா, அவங்க சமுதாயத்த காக்கணும். சரிங்களா? 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 66 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப கூவல், கூவல் அப்படின்னு அழைக்கப்படுவது எது? அப்படிதான் வரணும். கூவல் என அழைக்கப்படுவது டேஸ் அப்படின்னா, எது? எவை கிடையாது. எதனால் கிடையாது. எதற்கு கூவல்னு அழைக்கப்படுறாங்கலாம் கிடையாது. எது தான் கரெக்ட். அப்ப 66க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 67 வெட்பு. வெட்பு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை தான். நம்ம இத பார்த்ததையும் 67 பார்த்ததையும், வெட்பு மழைன்னு சொல்லிட்டு டப்புன்னு போட்டுறக்கூடாது. ஆனா இது தவறு. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மலைக்கு நேரா ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன கிடைக்குதுன்னா, பள்ளம். மேடு, பள்ளம் சொல்றோம். மேடு, பள்ளம். இதான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? பள்ளம் தான் கரெக்ட். அடுத்து 67வது கொஸ்டினுக்கு அப்ப ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, சி தான் கிடைக்கிறது. 67க்கு சி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68 பின்வரும் தொடரில் உள்ள வினாச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. எது வினாச்சொல்லுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சாரி வினாச்சொல் கிடையாது. வினைச்சொல். சாரி. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கும்போது, இட்டதோர் தாமரை பூ அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப இட்டதோர் அப்படின்னா இட்டது. அப்ப இடு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல். அப்ப 68க்கு ஆப்ஷன் 2ண்ட் தான் கரெக்ட்.
ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. 69 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 69 அறியேன். அறியேன் அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரி. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் தான் வருது. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, 4த் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அரி அதுதான் வேர்ச்சொல். அரி அப்படிங்கிறது தான் அறியேன் அப்படின்னு போயிருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, 4த்ல இருக்கு. சரிங்களா? அரி தான் கரெக்ட். அற எதுவும் போட்றாதீங்க. சரிங்களா? அரி தான் கரெக்ட். அறை எதுவும் போட்ற வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 70 தட்பவம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வட சொற்கள பிரிக்கும்போது 2 வகையா பிரிப்போம். ஒண்ணு தற்சமம், இன்னொன்னு தட்பவம் இப்படி பிரிப்போம். அப்ப இந்த தற்சமத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கமலம், அலங்காரம், லக்குமி. லக்குமி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா லக்ஷ்மி தான் லக்குமியா போகுது. அலங்காரம், தாமரை இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா, தற்சமத்துல வரக்கூடியது. அப்ப தட்பவத்துல வரக்கூடியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி அப்படிங்கிறது தான் என்னவா போகுது அப்படின்னா, லக்குமின்னு போகுது. அப்ப ஆன்ஸர் என்ன பார்த்தீங்கன்னா, 70வது கொஸ்டினுக்கு லக்குமி தான் கரெக்ட். 70வது கொஸ்டினுக்கு சி தான் சரி. லக்ஷ்மி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன போயிரும்னா, வடமொழி சொல்லா போயிரும். சரிங்களா? சான்ஸ்கிரிட்டா போயிரும். அதுக்கு அப்படியே மாத்தணும்னா தான் லக்குமி. அப்ப ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 70க்கு லக்குமி தான் கரெக்ட்டு. லக்குமி அப்படிங்கிறது 3வது ஆப்ஷனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 என்ன குடுத்துருக்காங்கன்னா, திசை சொற்கள் குடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கருந்து இந்த வார்த்தைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப குல்லா, குல்லா அப்படிங்கிற வார்த்தை பார்சி வார்த்தை. சரிங்களா? பார்சி சொல் தான் குல்லா. சரிங்களா? துட்டு, இட்டு இருக்கு, டச் இருக்கு. ஈஸியா எடுக்கலாம். டச் அப்படி வச்சுருங்க. ஈஸி தான். அடுத்தது நபர், நபரா அப்படி வைங்களேன். நபரா அப்படி வைங்க. அரபு, ரா இருக்கு, ரா இருக்கு. ரூபாய். ரூபாய் அப்டின்னா நம்மளா யூஸ் பண்றோம். இந்துஸ்தானி. நமக்கு இந்துஸ்தானி, இந்தியன் யூஸ் பண்ணக்கூடியது ரூபாய். ரூபாய் சொல்றோம். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்டின்னா 3, 4, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 7 இருக்கு. 71க்கு ஏ தான் சரியான ஆன்ஸர். கொஸ்டின் நம்பர் 72 72 பார்த்தல்லாம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கீழ்க்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேர்ச்சொல்ல கீழ்க்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல வேர்ச்சொல் ஒரு பக்கம் குடுத்துருக்காங்க. வினை முற்று ஒரு பக்கம் குடுத்துருக்காங்க. இத நல்லா கவனிக்கணும். இப்ப பாருங்க, தீர் அப்படிங்கிறது தீர்த்தோன் கரெக்ட்டா? வினைச்சொல், வினைமுற்று கரெக்ட்டா? கரெக்ட். உரை, உரைத்தது வினைமுற்று முடிஞ்சு போச்சு. வா, வந்த எல்லாமே என்ன ஆகுதுன்னா, வருக கரெக்ட். வீழ்ந்த குடுத்துருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்னா, வீழ்ந்தான் வீழ்ந்த நா இல் குடுத்துருக்காங்க. வீழ்ந்த நள் கிடையாது. வீழ்ந்த நாள். அப்போ வீழ்ந்தாள் அப்படி வரணும். வீழ்ந்தாள்ன்னு வரணும். இது வந்து முற்று பெறவில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எச்சம். அப்ப நமக்கு வினை முற்று தான் கேட்டிருக்காங்க. தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4த் தான் தப்பு. 72க்கு 4த் தான் கரெக்ட்டான ஆன்சர். அதுதான் தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. 73 என்ன சொல்றாங்க அப்டின்னா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப சரியான வினாச்சொல் அப்படிங்கும்போது, பொய்கையாழ்வார் டேஸ் பாமாலை சூட்டுகிறார். பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னு. பொய்கையார் அப்படிங்கிறவரு எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? ஏன்? எதற்கு? அப்படி கேட்கிறோம். எங்கு சூட்டுகிறார்ன்னு கேட்க முடியாது. எங்கு சூட்டுகிறார்? என்ன சூட்டுகிறார்? எவற்றை சூட்டுகிறார்? எதற்காக? ரீசன் ஃபார் த ரீசன். அப்ப ஆன்சர் 73க்கு சி தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 74 மருள், தெருள் ஈஸி அடிக்கலாம். அப்ப தெருள் குடுத்துருக்காங்க. தெருளுடைய நேரான ஆப்போசிட் எதிர்ச்சொல் மருள். அதான் கரெக்ட். 74க்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. கொஸ்டின் நம்பர் 75 பாருங்க. மணிமேகலை சரியான எதிர்மறை சொல்லு கேட்டிருக்காங்க. ஈஸியா எடுக்கலாம் பாருங்க. மணிமேகலை ஓகே. லேடீஸ் நேம் குடுத்துருக்காங்க. பெண்கள் பேர் குடுத்துருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். அப்போ பெண் வாழ்க்கைலாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அல்லல் அப்படிதான் போடணும். எதிர்மறை சொல். அல்ல, அன்றெல்லாம் அஃறிணை பெயருக்கு போயிரும். அல்லை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீ, நீவீர், அல்லீர், அல்ல போயிரும். அப்போ அல்லல் இதுதான் கரெக்ட். இதே அல்லன் இப்படி குடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? பாய்ஸ் நேமுக்கு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்லன் அப்படிங்கிறோம். பெண்பாலுக்கு அல்லல் அப்படிங்கிறோம். அப்ப 75க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 76 என்ன குடுத்துருக்காங்கன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு குடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 76 அப்ப மாறு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னவா கிடைக்குதுன்னா, மனிதனாக மாறு 1 மாற்று அப்படிங்கிறது மற்றவரையும் மாற்று. நீ மனுஷனா மாறு,
மத்தவனையும் என்ன பண்ணு அப்படின்னா, மனுஷனா மாத்து. மனிதனாக மாற்று. அதான் கரெக்ட். ஆப்ஷன பாருங்க. சில இருக்கு. மனிதனாக மாறு, மற்றவரையும் மாற்று. இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77 உறங்கினாள் அப்படிங்கிறவுடைய சரியான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உறங்கினாள், உறங்கு. உறங்கு தான் கரெக்ட். உறங்கி போட்றாதீங்க. ஏன்னா அடக்கு, அடக்கி இப்படிதான் பார்க்கிறோம். அடங்கு, அடக்கி இப்படிதான் பார்க்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 77க்கு சி தான் கரெக்ட். 78 பாருங்க. சரியான பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு குடுத்திருக்காங்க. நேமி, நேமி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா, சக்கரம். அத வச்சே தூக்கலாம். வாங்க செகண்ட் ஆப்ஷன். கோடு, மலை ஈஸியா போடலாம். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 78க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 79 வென்றார். வென்றார் அப்படிங்கிறோடைய சரியான வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா, வெல். வெல் அப்படிங்கிறதுனால தான் வென்றார் அப்படின்னு போகுது. வேல்ன்னு எடுத்துறக்கூடாது. வென்று எடுத்துறக்கூடாது. வென்றியும் எடுத்துறக்கூடாது. வெல் அதான் வென்றார் அப்படி போகுது. சரிங்களா? இப்ப 79ற்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. பிறமொழி சொற்களுக்கான இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். சிப்ஸ். சிப்ஸ் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா, சில்லுகள். அதான் சிப்ஸ். சரிங்களா? சிப்ஸ் தான் சில்லுகள். 80வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சிற்றுண்டி, நொறுக்கு தீனி, பொரித்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வராது. உருளைக்கிழங்குலாம் வராது. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 81 பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். சரி. கீழ்காணும் விடைகளுக்கு பொருந்தாத வினாச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் பாருங்க. யாரு பாட்டுக்கொரு புலவன் கேட்டா பாரதி. கரெக்ட்டா ஆன்ஸரு? கரெக்ட். அப்ப 1 கரெக்ட். 2வது எப்படி? எப்படி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வருமான்னா, எப்படி பாராட்டப்பட்டவர் அப்டின்னா, பாட்டுக்கொரு புலவன் அப்டின்னு பாராட்டப்பட்டவர் பாரதி. சரியா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பாராட்டப்பட்டாங்கன்னு சொல்லல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் பாருங்க. எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்டின்னா, பாட்டுக்கொரு புலவன்னு பாராட்டப்பட்டாங்க. அப்போ 1 வருது, 4 வருது, 2 வருது. ஏன் அப்டின்னு சொல்லல. அப்போ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. கான். கான் அப்படிங்கிறது 2 சுழி இன்னு, 3 சுழி இன்னுக்கும் தந்திருக்காங்க. அப்ப 2 சுழி இன் அப்படிங்கும்போது, கான்னா காடு தான். காட்டிற்கு சென்று கான் பூந்தோட்டத்தை பார்த்தேன். அப்ப 3 சுழி இன் அப்படிங்கும்போது பார்த்தேன்னு போயிரும். 2 சுழி இன்னுங்கும்போது காடுன்னு போயிரும். ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 83 மகிழ்ந்தனன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. மகிழ்ந்தனன் உடைய வேர் சொல் கேட்டா அப்படின்னா, மகிழ் இது மட்டும் எடுக்கலாம். துண்டா எடுக்கலாம். அப்ப எடுத்தோம்னா, ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 83க்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? பாருங்க. மகிழ் எப்படி இருக்கு? மகிழ்ச்சிலாம் எடுத்துறக்கூடாது. மகிழ்ந்தான் அப்படி எடுத்துறக்கூடாது. மகியும் எடுக்கக்கூடாது. மகிழ் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பட். நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்னா பட். பட் அப்படிங்கிறோம். பட் அப்படின்னாலே தமிழ் சொல் ஆனால் ஈஸியா எடுக்கலாம். கொஸ்டின்லாம் பாருங்க. அழகான கொஸ்டின். 84க்கு பட், ஆனால் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆப்ஷன் 84. 85 பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு சொல்களுக்கற்ற தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. அப்ப சரியான சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சரியான சொல் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் பாருங்க. என் முதல் பிரச்சனை. பிரச்சனை அப்படின்னாலே சிக்கல் தான். அப்ப இது வராது. 1 கேன்சல் பண்ணலாம். 2வது என் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்படின்னாலே முதல். இதுவும் வராது. 3 ஆப்ஷன் பாருங்க. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. கரெக்ட்டா? கரெக்ட். 4த் பாருங்க. என் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அது நமக்கு இங்கிலீஷ்ல சொல்றோம். என் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். மை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறோம். அப்போ 4த்தும் வராது. அப்போ சி தான் கரெக்ட். 85க்கு சி தான் சரியான ஆன்ஸர். கொஸ்டின் நம்பர் 86க்கு பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குறவர். இந்த குறவர் அப்படின்னா ஆசிரியரா ஆயிருவாங்க. இந்த குறவர் அப்படிங்கிறது ஒரு இனத்தவர். குறவர் இனம் சொல்றோம். ஒரு மனித சமூகத்துல இனமா குறவர் சொல்றோம். அப்ப 86க்கு சி தான் கரெக்ட். 87 பாருங்க. வாலியர். வாலியர் அப்படிங்கிறோடைய சரியான வேர்ச்சொல். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? வாலியர் அப்படிங்கிறது வாளி எடுத்துறக்கூடாது. வா அப்படிங்கிறது எடுத்துறக்கூடாது. வாலியே வராது. வாள் அப்படிங்கிறது தான் சரி. வாலியர், வாள். அப்ப 87க்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா?
கொஸ்டின் நம்பர் 88. 88க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுன்னு குடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, மாணவர்கள் வியந்து நின்றான். மாணவன்னா நின்றான்னு சொல்லலாம். அப்ப மாணவர்கள் அப்படிங்கும்போது இதுல வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, மாணவர்கள் வியந்து நின்றன. நின்றன வருமா? அஃறிணை பெயர்களா இருந்தா நின்றன வரும். அப்ப மாணவர்கள் அப்படிங்கிறது உயர்திணை பொருள்ல. சரிங்களா? அப்போ மாணவர்கள் வியந்து நின்றனர். மரியாதை நிமிர்த்தமா சொல்லக்கூடியது. 88க்கு பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். நிற்கின்றது அப்படின்னு வருமா? வராது. அஃறிணை பொருள் தான் வரும். அப்ப 88க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. எது கொஸ்டின் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? ஏன்னா கூறுவன பெருமைகளாக அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பெருமை அப்படின்னா பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? அதுதான் சொல்லுது. கற்றவரின் பெருமை யாவை அப்படிங்கிறது கரெக்ட். 89க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனு 4த் ஆப்ஷன் தான் சரி. 4த் ஆப்ஷன். 90வது கொஸ்டின் பாருங்க. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உரி. அப்போ தென்றலுக்கு போற ரா வருது. உரி அப்படின்னா தயிர் உரி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் இருக்கக்கூடிய உரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சுழற்று. அதான் சரி. அப்ப 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 91 என்ன குடுத்துருக்காங்கன்னா, காப்பார். காப்பார் அப்படிங்கிறவுடைய வேர்ச்சொல் குடுத்துருக்காங்க. காப்பார் அப்படிங்கிறது காப்பு போட்றக்கூடாது. காப்பார்னா கா அப்படிங்கிற மட்டும் தான் கரெக்ட். அப்ப 91க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரி. கொஸ்டின் நம்பர் 92 வச்சிருக்காங்க பாருங்க. தமிழாக்கம் தருக. லஞ்சம். இப்ப லஞ்சம் சொல்றோம். லஞ்சம் அப்படின்னா நம்ம கையூட்டுன்னு போட்டுருவோம். போட்றக்கூடாது. சரிங்களா? இப்ப லஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரட்சி தொகை. இதுல 2 விதமான பேர் குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு புக்ல ஒரு ஒரு பேர் குடுக்குறாங்க. இம் போட்டா அப்படின்னா திரட்சி தொகையாகவும், கையூட்டு அப்படிங்கிறது லஞ்சம். ஈ, லா, இன், சாயும். லஞ்சம். இஞ்சு போடணும். அதான் கையூட்டா வருது. இம்மு போட்டோம் அப்படின்னா திரட்சி தொகையாகுது. நமக்கு சரியான என்ன வார்த்தையோ அதுக்கு தான் நமக்கு ஆன்ஸர் எடுக்க முடியும். சரிங்களா? அப்ப 92க்கு ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 92க்கு பி தான் ஏபி. இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நிலுவைத் தொகை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லணும்னா, தாமதமான காலாவதியான தொகையாய் போயிரும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வராது. 92க்கு செகண்ட் தான் கரெக்ட். இம், சாயும். லஞ்சம் அப்படின்னா திரட்சி தொகை. லஞ்சம் அப்படின்னா தான் கையூட்டு. சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. இடர் ஆழி நீக்குகவே. இடர் ஆழி நீக்குகவே. அப்ப இதுல இடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடர்னா துன்பம். ஓகே. ஆனா கொஸ்டின ஃபுல்லா பாருங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப துன்பத்துக்கு நேரா ஆப்போசிட் என்ன இருக்குன்னா, இன்பம். அதுதான் கரெக்ட். 93வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரி. கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. வேறு சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணை. எது இடம்பெறலன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. வா, வந்து கரெக்ட். நில், நின்று கரெக்ட். ஊல முடியுது. கொள், கொண்டு கரெக்ட். காண், கண்ட கிடையாது. கண்டு. அப்ப கண்டனா பெயரெச்சமாயிரும். அப்போ 4த் மட்டும் வராது. 94க்கு ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 95. தவறான இணையை எதுன்னு கேட்டிருக்கான். எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஹோட்டல் உணவகமா? எஸ் உணவகம் தான். நாஸ்டா அப்படிங்கிறது பலகாரம் கிடையாது. காலை உணவு, சிற்றுண்டி இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அதான் நாஸ்டா. காலை உணவு அப்படி வரும். இல்லன்னா சிற்றுண்டின்னு வரும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தப்பு. மார்னிங் மார்னிங் அப்படிங்கிறது காலை தான் கரெக்ட். டின்னர் அப்படிங்கிறது இரவு உணவு கரெக்ட் தான். அப்ப 95க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் வருகிறது. கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுன்னு குடுத்துருக்காங்க. எது கரெக்ட்டான வினாச்சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? அப்படி வரும். என்னன்னு வராது. எவை வராது. யாரும் வராது. அப்ப 96க்கு ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. பொறுத்துக்க குடுத்துருக்காங்க. ஈஸியா தூக்கலாம். பாருங்க. நூலகம் எங்கு உள்ளது? கரெக்ட்டா எடுக்கலாம். 1க்கு 3. பாண்டவர்கள் எத்தனை பேர்? 2க்கு 4. இத வச்சு ஆன்ஸர் எடுக்க முடியுமா? பாருங்க பிலயும் இருக்கு, டிலயும் இருக்கு. அப்ப ஏவும், சியும் கேன்சல் பண்ணுங்க. பள்ளிக்கு சென்றது ஏன்? இப்படி வரலாம்.
செடிகள் வாடுவது சார் பள்ளிக்கு சென்றது யார்? அப்படிதான் வரணும். பள்ளிக்கு சென்றது ஏன் வராது. பள்ளிக்கு சென்றது பார்த்தீங்கன்னா, யார் அப்படி வரும். பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, 2 கேன்சல் பண்ணிடலாம். 4த் ஆன்சர் தான். 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4த்ல இருக்கு. 97க்கு 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 98 குமை அப்படிங்கிறோடைய வினை முற்றை காண்கன்னு குடுத்துருக்காங்க. அப்ப குமை அப்படிங்கிறது குமைந்தன அதுதான் நமக்கு கரெக்ட். 98க்கு ஆப்ஷன் 4த் தான் சரி. 99க்கு பாருங்க கொஸ்டின் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு, இஜ்வாலை. இஜ்வாலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஹாரன் ஹாரன் கிடையாது. ஹாரன்னா ஒலியாயி போயிரும். சப்தம் ஒலியா போயிரும். ஈக்வல்னா சமமாக போயிரும். அப்போ ஜ்வாலை அப்படிங்கிறது ஜா ஜவாலை அப்படிங்கிறது தீயின் அனல். அதான் ஆட்டோமேட்டிக்கா ஒலி ஆகிறது. சரிங்களா? அப்போ 99ற்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட்டான ஆன்சர். 100வது கொஸ்டின் பாருங்க. வினை திட்பம் என்பது யாது? எதுன்னு வராது. வினை திட்பம் என்பது யாது? அப்போ 100வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே ரைட். ஏதாவது டவுட்னா கொஸ்டின் சொல்லுங்க. நம்ம திரும்ப கூட சொல்லுவோம். ஓகேங்களா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.